பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. நல்ல இந்த அருமையான கர்த்தர் நல்லவர் இந்த ராத்திரி இரவுக்கு ஒரு ஜெபத்தில் வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு விசையாய் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த இரவுக்கு ஜெபத்திலே ஒரு நாளைக்கு ஒரு எண்ணெய் என்று பலவிதமான எண்ணெய்களை ஆண்டவருடைய கிருபையை முன்னிட்டு நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இந்த எண்ணெயை குறித்து பார்க்க வேண்டிய கர்த்தர் நல்லவர். இந்த நாட்கள் நமக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இன்றைக்கு 29ஆம் தேதி, நாளை மற்றும் நாளைய மறுநாள் 30 மற்றும் 31ஆம் தேதி. இதிலே 30ஆம் தேதியும் எண்ணெயை குறித்து பேசப்படும். அதன் பின்பு 31ஆம் தேதி மாத கடைசியா இருக்கிறபடினால் அன்றைக்கு நமக்கு உபவாச ஜெபம் கட்டாயமான முறையிலே உண்டு. அதாவது வெள்ளிக்கிழமை, வருகிற வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி மாலை 5 மணி முதல் காலை 5 மணி வரைக்கும் உபவாச ஜெபம் கட்டாயம் உண்டு. அன்றைக்கு 31ஆம் தேதி காலை இருட்டோட ஜெபம், மத்தியான தினந்தோறும் ஆராதனை, இரவில் நடக்கிற இரவுக்கு ஆராதனை. இந்த 3 கூட்டங்களும் மாத இறுதி கூட்டமாக நடக்கும். அன்றைக்கு விசேஷித்த பகுதிகள், விசேஷித்த ஜபங்கள், விசேஷித்த வார்த்தைகள் உண்டு. நீங்கள் அதற்கு ஆயத்தமாகும்படி, எல்லாரும் அன்றைக்கு வரும்படி, மற்றவர்கள் அழைத்து வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு எண்ணெயை குறித்து நாம் வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். லேவியராகமம் 6:15. அவன் போஜன பலியின் மெல்லிய மாவிலும் அதன் எண்ணெயிலும் தன் கைப்பிடி நிறைய எடுத்து போஜன பலியின் மேலுள்ள தூபவர்க்கம் யாவற்றோடும் கூட அதை ஞாபக குறியாக பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவன். கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றுக்கு இரவிலே லவங்கப்பட்டையின் எண்ணெய் என்று பார்த்தோம். அதே போல இன்றைக்கு ஒரு எண்ணெயை பார்க்க போகிறோம். இது மாவும் எண்ணெயும் என்ற தலையங்கத்திலே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். மாவும் எண்ணெயும். வேதத்திலே மாவு என்று சொன்னால் பலவிதமான மாவை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கலாம். புளித்த மாவை குறித்து இருக்கிறது, புளிப்பில்லாத மாவை குறித்து இருக்கிறது. புளித்த மாவு, புளிக்காத மாவு, பிசைந்த மாவு, மெல்லிய மாவு, வெள்ளை மாவு, கோதுமை மாவு, அப்புறம் வார்கோதுமையின் மாவு, எண்ணெய் ஊற்றப்பட்ட மாவு, சோத்திரம் எண்ணெய் பூசப்பட்ட மாவு, இப்படி சோத்திரம் நிறைய மாவை குறித்து வேதத்திலே ஏராளம் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே தாராளமாய் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி நிறைய மாவை குறித்து இருந்தாலும் இந்த லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது எண்ணெயும் மாவும், அதாவது மாவும் எண்ணெயும் என்று பார்க்கணும். எண்ணெயோடு கூடிய ஒரு மாவு. எண்ணெய் என்பதை குறித்து ஏற்கனவே நிறைய ஆழங்கள், விளக்கங்கள், வியாக்கியானங்களை இந்த மாதம் முழுவதும் பார்த்திருக்கிறோம். அப்படியானால் அந்த எண்ணெய்க்கு ஏதுவான எண்ணெயோடு கூடிய மாவு என்றால் என்ன? இதிலே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு விளங்கும்படி சொல்ல வேண்டும். மாவும் எண்ணெயும் என்பது பிரசங்கிப்பதை விட வெறும் மாவை குறித்து மட்டும் தேவனுடைய வேதத்தை எடுத்தால் கிட்டத்தட்ட அந்த மாவை குறித்து ஒரு மாதத்துக்கு வேத பாடத்தை எடுக்க முடியும். ஒரு மாவு என்றால் என்ன? அந்த மாவு எதிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது? அது செய்யப்படுகிற விதம் என்ன? அந்த மாவு எதற்கெல்லாம் பயன்படுகிறது? அந்த மாவுக்கும் சத்தியத்துக்கும் என்ன தொடர்பு? அந்த மாவிலிருந்து தேவச்சனங்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது? ஏன் ஆண்டவர் வேதத்திலே இந்த மாவை குறித்து இவ்வளவு வைத்திருக்கிறார்? அந்த மாவுக்கும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கும் சம்பந்தம் இருக்குதா இல்லையா?
பழைய ஏற்பாட்டு கால மாவுக்கும் புதிய ஏற்பாட்டு கால மாவுக்கும் என்ன வித்தியாசம்? வேதாகம கால மாவுக்கும் இந்த காலத்தில் நாம் பயன்படுத்துகிற மாவுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ அந்த மாவு ஜீவனை கொடுக்கும் என்றால் இந்த மாவு ஜீவனை கொடுக்கிறதா இல்லையா? இந்த மாவு பரிசுத்தமானதா அசுத்தமானதா? வேதாகம காலத்தின் மாவு எந்த விதத்தில் பரிசுத்தமாய் இருந்தது? இப்படி மாவு என்ற அந்த ரெண்டு எழுத்து மாவை வைத்து குறைந்த பட்சம் காலை மற்றும் இரவு வேத பாடத்தை எடுத்தால் 1 மாத காலத்துக்கு நாம் அதை ஒரு நல்ல சல்லடையா சலிச்சு எடுத்துடலாம். அந்த அளவுக்கு மாவுக்குள் நிறைய சத்தியங்கள் உண்டு. நான் சொல்லுவது மாவுடைய வரலாற்றை சத்தியமாய் எடுக்கலாம் என்று சொல்லுகிறேன். ஆனா இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையில் மாவின் வரலாற்றை சத்தியமாய் எடுக்க போவதில்லை. மாவை குறித்த வசனத்தின் வியாக்கியானத்தை பார்க்க போறோம். புரிகிற மாதிரி சொல்றேன். மாவின் வரலாறு என்பது வேறு, மாவு என்கிற சத்தியம் என்பது வேறு. மாவு என்கிற வரலாறு என்றால் என்ன? வேதாகமத்தில் முதல் மாவு எங்க வந்தது, அப்புறம் அந்த மாவு எப்படி வந்தது, அதை யார் எடுத்தது, யார் பயன்படுத்தினது, யாருக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது, எப்போதெல்லாம் இப்படி பார்க்கிறதா அந்த மாவின் வரலாறு. ஆனா இன்றைக்கு பார்க்க போவது மாவை குறித்த சத்தியம். அந்த மாவை குறித்த சத்தியம் என்றால் என்ன? அந்த மாவுக்கும் எண்ணெய்க்கும் இணையான சில விளக்கங்களை மட்டும் பார்க்க போகிறோம். அப்படியானால் இந்த மாவும் எண்ணெயும் என்கிற லேவியராகமம் 6:15 படி அங்க முதலாவது வார்த்தையை பார்க்கிறோம். இந்த மாவுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன மாவுனாக்கா, கர்த்தர் நல்ல மெல்லிய மாவு என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. மெல்லிய மாவு. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப மெல்லிய மாவு என்றால் என்பது எதை குறிக்கிறது? இந்த மெல்லிய மாவை குறித்து வேதம் கற்பிக்கிற சத்தியம் என்ன? தேவனுக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. இந்த மெல்லிய மாவை குறித்த அழகான ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சொல்கிறோம். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 40வது வசனம். யாத்திரையாகமம் 29:40. ஒரு மரக்காலிலே 10 பங்கானதும் இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் பான பலியாக 1/4 படி திராட்சரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே படைப்பாயாக. ஆமென். இங்கு எண்ணெயோடு கூடிய ஒரு மெல்லிய மாவை பார்க்கிறோம். இந்த மெல்லிய மாவு என்பது எதை குறிக்கிறது? அந்த யாத்திரையாகமம் 29:40 சொல்லுகிறது, அதை படைப்பாயாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த மெல்லிய மாவு என்பது தேவனுக்கு படைக்கப்படுகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. அப்ப சொல்றோம், இந்த படைப்பாயாக என்பது தேவன் சொன்னாரே, அந்த படைப்பாயாக என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே. தேவனுக்கு நம்மை முற்றிலும் தகனமாய் கொடுத்து விடுவது, நம்மை முழுவதுமாய் அப்படியே அர்ப்பணித்து விடுவது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த படைக்கப்படுகிற அனுபவம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த படைக்கப்படுகிற ஜீவியம் தேவனுக்கு நம்முடைய ஜீவியத்தையும் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய காரியங்களையும் அப்படியே கொடுத்து விடுவதற்கு ஏதுவானதா படைக்கப்படுவதற்கு காரணம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ இன்னைக்கு ஒரு காலத்திலே தேவச்சனங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனா அல்லது விசேஷித்த அபிஷேக கூட்டம் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு போனா அங்க இருக்கிற போதகர்கள் ஊழியக்காரர்கள் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற முதல் பாடமே, உன்னை முழுவதும் கர்த்தருக்கு படைத்திடு, கண்களை திறக்காதே, காதுகளை அங்கும் இங்கும் கவனிக்க வைக்காதே,
மனதை பறக்க விடாதே. தேவ சமூகத்தில் வந்து விட்டால் தேவனுடைய பலிபீடத்திலே கர்த்தருக்கு முன்பாக படைக்க வேண்டும். இதுதான் நீங்கள் கர்த்தருக்கு உங்களை படைக்க வேண்டிய நேரம் என்று சொல்லி ஜனங்களை உணர்ச்சி மயத்துக்குள் அல்லாமல் உணர்வுள்ளவர்களாக்கி ஒவ்வொருவரையும் கர்த்தருக்கு முன்பாக படைக்க வைப்பார்கள், அள வைப்பார்கள், கண்ணீர் சிந்த வைப்பார்கள், குற்ற மனசாட்சியை உணர வைப்பார்கள், ஓசத்திர தவறுகளை சிந்திக்க வைப்பார்கள், அதெல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்ல வைப்பார்கள். இப்படியெல்லாம் ஒரு காலத்துல பெந்தேகோஸ்தே சபைகள் மட்டுமல்லாமல் நல்ல ஆவிக்குரிய சபைகளும் ஊழியங்களும் ஊழியக்காரர்களும் இருந்தார்கள். ஆனால் இந்த காலத்துல இப்படி படைக்கப்படுகிற அனுபவம் இல்லை. ஏனென்றால் அன்றைக்கு நடந்த ஊழியங்கள் உணர்வு பூர்வமான ஊழியங்களா இருந்தது. இன்றைக்கு இருக்கிற ஊழியங்கள் உணர்ச்சி பூர்வமான ஊழியங்களா இருக்கிறது. உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. உணர்வு என்பது மனசாட்சி சம்பந்தப்பட்டது, உணர்ச்சி என்பது சரீரத்தை சம்பந்தப்பட்டது. இன்றைக்கு ஒரு காலத்துல மனசாட்சியின்படி நடந்த ஆராதனைகள், மனசாட்சியின்படி நடந்த ஊழியங்கள், மனசாட்சியின்படி செய்த ஜெபங்கள் எல்லாம் இன்றைக்கு சரீரத்தின் காரியத்தின்படியே சரீர அவயவங்களை, உறுப்புகளை வெளிப்படுத்தி, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி அப்படிதான் காரியங்கள் நடக்கிறது. தேவனுக்கு மகிமை. அப்போ இந்த எண்ணெயோடு கூடிய மாவு முதலாவது மெல்லிய மாவு. அந்த மெல்லிய மாவு என்பது தேவனுக்காக படைக்கப்படுகிற அனுபவம். வேதாகமத்திலே தேவனுக்காக தன்னை படைத்தது யார் என்று சொன்னால், ஓ கர்த்தர் நல்லவே, 3 பேரை நான் தன்னை ஜீவ பலியாக கொடுத்தவர்களை நான் சொல்ல முடியும். படைத்தவர்கள் தன்னையே படைத்த 3 பேரை சொல்ல முடியும். முதலாவது ஆபிரகாமின் ஏக சுதனும் ஏக புத்திரனுமாயிருந்த ஈசாக்கு. அந்த ஈசாக்கின் கைகளையும் கால்களையும் கட்டி அந்த மோரியா மலை மேலே தேவனுக்காக பலி செலுத்துவதற்காக ஆபிரகாம் முழுவதுமாய் படைத்து விட்டான் ஈசாக்கு. அப்ப தேவனுக்காக முதல் படைக்கப்பட்டது, தன்னையே படைத்தது யாருனாக்கா ஈசாக்கு. அந்த தன்னையே படைத்தது நிமித்தமாக அவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்தி அந்த ஆட்டை பலி செலுத்த வச்சு ஈசாக்கின் உயிரை கர்த்தர் காப்பாற்றினார். 2வது வேதாகமத்தில் தன்னையே படைத்தது யாருனாக்கா இயேசு கிறிஸ்து. அவர் முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக ஒரு மெல்லிய மாவாக, சலித்தெடுக்கப்பட்ட சல்லடை மாவாக, நல்ல பிழியப்பட்ட மாவாக அவருடைய சரீரம் பிழியப்பட்டு சல்லடையாய் ஓட்டை போடப்பட்டு அவர் தன்னையே இந்த உலகத்துக்காக படைத்தார். கர்த்தரை, இதுதான் அந்த படைக்கப்பட்டதின் 2வது உயிருள்ள சாட்சி. 3வது தன்னையே படைத்தவர்கள் யார் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல். கர்த்தர் நல்லவே, அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான் தன்னை ஜீவ பலியாக வார்க்கிறவராய் காணப்பட்டார். ஜீவ பலியாய் தன்னை கொடுக்கிற மனுஷனாய் காணப்பட்டார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த ஜீவ பலியின் அனுபவத்தை குறித்து அவர் சொல்லும் போது ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும் உங்களை வேண்டுகிறேன் என்று சொன்னால், அங்கு முதலாவது இவர் தன்னையே ஜீவ பலியாய் கிறிஸ்துவுக்கு படைத்திருக்கிறார். இப்போ தன்னை ஜீவ பலியா படைத்த 3 பேரை சொன்னேன். நம்பர் 1 ஈசாக்கு, நம்பர் 2 இயேசு கிறிஸ்து, நம்பர் 3 பவுல். இந்த 3 பேரையுமே பாருங்களேன், இவங்க 3 பேருமே வானத்துக்குரியவங்களா இருக்கிறத பார்க்கலாம். அதாவது மரித்து உயிரோடு எழும்பின அனுபவத்தை உடையவர்கள். எப்படி? ஈசாக்கு அவன் கழுத்து வெட்டப்பட்டு அறுக்கப்பட்டு உயிர் போக வேண்டியது.
மரணம் வரைக்கும் போயாச்சு, கழுத்து அறுக்கப்படவில்லை, மீண்டும் உயிரோடு வந்தாச்சு. இரண்டாவது இயேசு கிறிஸ்து, அவரை கொண்டு போய் கர்த்தர் நல்லவே சிலுவையில் அறைஞ்சாங்க. ஆனா அதே காலத்துல மரணத்துல இன்னொரு விதம் இருந்தது, கழுத்து அறுக்கப்பட்டு கொல்லப்படுகிற மரணங்கள். இயேசு கிறிஸ்துவின் வழியை ஆயத்தப்படுத்தின யோவாசானகனை கூட அவன் கழுத்தை வெட்டி தான் ஒரு தாளத்துல வச்சு கொண்டாந்து கொடுத்தான். அப்ப கழுத்தை வெட்டி கொள்ற ஒரு பிரமாணம் அன்னைக்கு இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் கழுத்து அங்கு வெட்டப்படவில்லை. அதனால் அவர் மரித்தார், மீண்டும் மூன்றாவது உயிரோடு எழுந்தார். அப்ப அவரும் மரணத்தை ஜெயித்து விட்டார். மூன்றாவது தன்னை பலியாக சோத்திரம் தன்னை படைத்தது பவுல். இந்த பவுல் என்கிற தேவ மனுஷனை பிடிச்சு தர 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 தன் ஊருக்கு வெளியே இழுத்துட்டு போயாச்சு. இழுத்துட்டு போய் அடிச்சு அவனை பயங்கர சல்லியாய் புடைத்தெடுக்கிறாங்க. கடைசியில பார்த்தா அவனை பேச்சு மூச்சு இல்லைன்னு சொன்ன உடனே அவன் செத்து போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் போன பிறகு இந்த பவுல் மீண்டும் உயிரோடு எழுந்து ஊழியத்தை செய்தான். இப்போ இந்த மெல்லிய மாவு என்பது எதை குறிக்கிறது? தேவனுக்கு தன்னையே படைக்கிறதை குறிக்கிறது. அந்த தன்னையே யார் படைக்கிறார்களோ அவர்களுடைய ஜீவனை ஆண்டவர் காக்கிறவராய் இருக்கு. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அவங்களோட உயிரை காக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஆனாலும் சொல்லுகிறேன், கவனமாய் கவனிங்கள். ஊழியம் அல்லது கர்த்தருக்காக வாழ்கிறவர்கள் இன்றைக்கு பஞ்சம் இல்லாமல் பெருகிவிட்டார்கள். ஊழியங்களும் பெருகிவிட்டது, ஊழியர்களும் பெருகிவிட்டார்கள். ஆனா அதிலேயே கர்த்தருக்காக உத்தமமாகவும் பக்தி வைராக்கியமா வாழ்றாங்க பாருங்க, அவர்களுடைய நிலைமை, உண்மையான நிலைமை என்னன்னா, செத்து செத்து பிழைக்கிறது தான் அவங்க வாழ்க்கையாகவே இருந்தது, இப்போதும் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய கண்களுக்கு தெரிகிற ஊழியக்காரர் அவங்க அந்த BMW கார்ல போறது, இவங்க இந்த ஸ்கோடா கார்ல போறது, அப்புறம் கத்த நல்ல வெளிநாட்டு கார்கள்ல போறது, இல்லாட்டி பயங்கரமா விதவிதமான மினுமினுப்பான வஸ்திரம் போட்டுக்கிட்டு தன் சரீரத்தை காண்பிது. இவங்களெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா நீங்க நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொன்னா ஜெபித்து கவனிச்சு பாருங்க. சோத்திரம், தேவனால் நடத்தப்படுகிறவர்களும் தேவனுக்காக வாழ்கிற நிறைய பரிசுத்தவான்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அவர்கள் தங்களையே கிறிஸ்துவுக்கு படைக்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். அது பத்தாது என்று இந்த உலகம் அவர்களை கொன்று கொண்டிருக்கிறது, சாகடிக்கிறது. ஆனாலும் அந்த மரணத்தை மிஞ்சி அதை தாண்டிதான் பரிசுத்தவான்களும் தேவ மனிதர்களும் ஊழியர்களும் வாழ்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த எண்ணெயோடு கூடிய மாவு முதலாவது மெல்லிய மாவு. இரண்டாவது, இந்த எண்ணெயோடு கூடிய மாவு என்பது அது எதற்கு பயன்படுத்தப்படுகிற மாவு? அந்த லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் அதே 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த மெல்லிய மாவை இப்ப எதற்கு பயன்படுத்துகிறார்கள்? நல்ல போஜன பலிக்கு பயன்படுத்துகிறார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. போஜன பலிக்கு பயன்படுத்துகிறார்கள். அப்படியானா இந்த எண்ணெய் என்கிற மாவு போஜன பலி என்றால் அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிறேன், கர்த்தர் நல்லவர். யோவேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவேல் 2:14. ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவது. இந்த போஜன பலி என்பது எதை குறிக்கிறது? ஒருவன் தேவனுக்காக ஸ்தோத்திரம் எதையாகலும் செலுத்தினான். ஒரு மனுஷி தேவனுக்காக தேவனுடைய ஊழியத்துக்காக எதையாகலும் கொடுத்தால்
அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா? ஓ, கர்த்தர் நல்லவே, ஆசீர்வாதத்தை தந்தருளுவாராம். அப்போ இந்த போஜன பலி என்பது நல்ல ஆசீர்வாதத்தை தரக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. போஜன பலி என்று சொன்னால் லேவியராகமத்தின் புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு, யாத்திரையாகமத்தின் புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு அதற்கு பலவிதமான விளக்கங்களை கொடுக்கிற அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, போஜன பலி என்பதே தேவன் கொடுத்தருளுகிற ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஆசீர்வாதத்தை தந்தருளுவார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த போஜன பலி என்பது தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? அந்த ஆசீர்வாதம் என்ன இருக்கும்? வேதம் சொல்லுகிறது, ஆஸ்தியும் கர்த்தருடைய ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அதுதான் கர்த்தருடைய நல்ல ஆசீர்வாதம். நீதிமொழிகளின் புஸ்தகம், மன்னிக்கணும், சங்கீதங்களின் புஸ்தகம் 112 சங்கீதம், கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, 3வது வசனம், சங்கீதம் 112:3. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவருடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த சூத்திரம் எண்ணெயோடு கூடிய மாவு என்பது இரண்டாவது எதை குறிக்கிறது? நல்ல போஜன பலியை குறிக்கிறது. அந்த போஜன பலி என்பது என்ன? தேவன் ஆசீர்வதித்தருளுவார் என்கிற வாக்குத்தத்தத்தை குறிக்கிறது. அந்த ஆசீர்வாதம் என்பது என்ன? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் சேர்ந்து இருப்பது. அப்ப ஆஸ்தி என்றால் என்ன? ஐஸ்வர்யம் என்றால் என்ன? ஆஸ்தி என்று சொன்னால் நிலம், புலம், வயல், வெளி, நல்ல நிலத்தடி நீர், நல்ல வெட்டப்பட்ட துறவாகிய கிணறு, தோட்டம், துறவு, இது எல்லாம் ஆஸ்தி. ஐஸ்வர்யம் என்றால் என்ன? ஐஸ்வர்யம் என்பது ஒருவருக்கு மெய்யாய் கிடைக்கிற முதல் ஐஸ்வர்யமே தனக்கு கிடைக்கிற மனைவி. அவங்களுக்கு கிடைக்கிற இரண்டாவது ஐஸ்வர்யம் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற பிள்ளைகள். அதை தவிர ஐஸ்வர்யம் என்பது வீட்டுக்குள் வைக்கப்படுகிற அலங்கரிப்புக்கு தேவையான கொஞ்சம் பொன்னும் வெள்ளியும் வைரமும் வைடூரியத்தை குறிக்கிறது. அப்போ போஜன பலி என்பது தேவன் ஆசீர்வதித்தருளுவார். அந்த ஆசீர்வாதம் என்பது ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கிறதை குறிக்கிறது. இப்ப இந்த ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் யாரிடத்தில் இருந்தது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சோதரம், இந்த ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் யார்கிட்ட இருந்ததுன்னா, இருந்த நபரை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீதிமொழிகள் 19:14. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஆமென். இந்த போஜன பலியினால் வருகிற நல்ல சோத்திர ஆசீர்வாதம் என்பது ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது. இது யார்கிட்ட இருக்கும்? எல்லாருக்கும் கிடைக்குமான? கிடைக்காது. அது யார்கிட்ட இருக்கும்? நல்ல புத்தியுள்ள மனைவி யாரோ அந்த வீட்டில இந்த ஆஸ்தியும் இருக்கும், ஐஸ்வர்யமும் இருக்கும். அப்போ இந்த கூட்டத்தில் இருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளின் மனைவிமார்களே, உங்க வாழ்க்கைய, உங்க குடும்பத்தின் சூத்திர நிலைமைய கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆஸ்தி இருக்கிறது, எந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, தேவனுக்கு மகிமை உண்டாவதா. ஆனா இங்கே இன்னொரு பெரிய பரிதாபமான செய்தி ஒன்று இருக்குது. ஏசாயாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 8:4. இந்த பாலகன் அப்பா அம்மா என்று கூப்பிட அறியும் முன்னே தமஸ்குவின் ஆஸ்தியும் சமாரியாவின் கொள்ளையும் அசீரியாவின் ராஜாவுக்குமாக கொண்டு போகப்படும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில இந்த ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் கொள்ளையாடப்பட்டு
அது செலவழிக்கப்பட்டு அது தீர்ந்து போய் எங்கோ கொண்டு போகப்படுகிறது. சிலருடைய ஆஸ்தி, சிலருடைய ஐஸ்வர்யம் மருத்துவமனைக்கு போகுது. சிலருடைய ஆஸ்தியோ, சிலருடைய ஐஸ்வர்யமோ வழக்கு வாதுக்கு போகிறது. சிலருடைய ஆஸ்தியோ, சிலருடைய ஐஸ்வர்யமோ திருடப்பட்டு போகுது. சிலருடைய ஆஸ்தியோ, சிலருடைய ஐஸ்வர்யமோ ஒன்றுமில்லாமல் வீணாய் போகிறது. ஆனால் நீங்க எண்ணெயை போல மாறினால், எண்ணெய் என்கிற மாவை போல மாறினால், ஆண்டவர் முதலாவது உங்களை நல்ல மெல்லிய மாவாய் மாற்றுவார். அந்த மெல்லிய மாவின் ரூபத்தை நீங்க அடைஞ்சீங்கன்னா அடுத்து உங்களை போஜன பலியா மாற்றுவார். அந்த போஜன பலியா நீங்க மாறினாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதத்தோட ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வரும். அந்த ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நல்ல புத்தி உள்ளவர்கள் வீட்டில் இருக்கும். இப்போ இதெல்லாம் வசனங்கள், ஓமையாய் இணை வசனங்கள். பைபிள்ல ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தை அடைஞ்சது யார் அப்படின்னாக்கா, அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேத பகுதி வேதாகமத்தில் அடிக்கடி, அதுவும் இது கல்யாண வேத பாடம். இந்த கல்யாண வேத பாடத்துல சொல்ல வேண்டிய உண்மையான சத்தியம். ஆனா நிறைய பாசஸ் அல்ல, எல்லா பாசஸுமே இதை நான் சொல்ற மாதிரி வெளிப்படையா சொல்றது கிடையாது. எப்படி தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை தான் கல்யாண அதிகாரம் என்று எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், கல்யாண அதிகாரம் என்பது 24ஐ விட 26ஆம் அதிகாரம். அந்த 26ஆம் அதிகாரத்துல கர்த்தர் நல்லவே ஈசாக்குக்கு மனைவியாக ரெபெக்காள் வந்தாச்சு. அந்த ரெபெக்காள் வந்த பின்பு அங்கு என்ன நடக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து இந்த ஈசாக்கின் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் வேதாகமத்திலே பார்க்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. முதலாவது மாற்றம் பாருங்க. ரெபெக்காள் வந்த உடனே அங்க நடந்த ஆசீர்வாதம் என்ன? புத்தியுள்ள ஸ்திரியாக ரெபெக்காள் வந்த உடனே அந்த 26:2 சொல்கிறது, கர்த்தர் ஈசாக்கோடு நேருக்கு நேராய் தரிசனமாகி பேசுகிறவராய் மாறினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது இந்த ரெபெக்காள் வந்த பின்புதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கு சூத்திரம் மற்றவர்கள் வந்து ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். ரொம்ப முக்கியமா அபிமெலக்கு ராஜா ஈசாக்கையும் ரெபெக்காளையும் பார்க்கும்போது 2 பேரும் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறதை அவன் பார்க்கிறான். அதன் பின்பு இந்த ரெபெக்காள் வந்த பின்பு மூன்றாவது என்ன நடக்கிறது? கர்த்தர் நல்லவே 12ஆம் வசனம் சொல்லுது, அந்த தேசத்துல விதை விதைத்தான் 100 மடங்கு பலனடையதான். இது 3வது ஆசீர்வாதம். 4வது ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, அந்த ஆதியாகமம் 26:13 சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு மணமகளா வந்ததுக்கு அப்புறம் இங்க உண்டாகிற 4வது ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்துச்சு, விருத்தியை கொண்டு வந்துச்சு, புருஷனை பெரிய மனுஷனா மாத்திருச்சு. இது 4வது ஆசீர்வாதம். அத்தோடு நின்று போகல. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அடுத்து நீங்க 16வது வசனத்தை 18ஆம் வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு எதிரிகள் வந்து கிணற்றை தூர்த்து போடுகிறார்கள். அதை பார்த்த உடனே 5வதா தேவன் ஈசாக்க ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்குக்கு வந்த 5வது ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகமம் 26:19 சொல்லுகிறது, அவன் ஒரு துறவை வெட்டுகிறான். வெட்டும் போது அங்கு அழகான நீர் ஊற்று அங்கு கிடைத்தது. கர்த்தர் நல்லவர். சுரக்கும் நீரூற்று, அந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, அங்கு சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள்.
இது ஈசாக்குக்கு ரெபெக்காள் வந்த பின்பு கிடைத்த சோத்திரம் 5வது ஆசீர்வாதமாய் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உள்ளதாக. அடுத்தது 22ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா, அவன் சோத்திரம் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு விசாலமான இடத்தை கொடுத்தார் என்று சொல்லி ரெகபோத் என்று பெயரிட்டார்கள். அப்ப ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என்பதற்கு இங்க ஒரு பெரிய ஆஸ்தி வந்து கிடைக்கிறதை பார்க்கலாம். இது 6வது ஆசீர்வாதம். அடுத்து 7வது ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னாக்கா, எந்த எதிரி, எந்த விரோதி, எந்த துரோகி எந்த ஈசாக்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணாங்களோ, பிரச்சனை பண்ணாங்களோ, அவங்க எல்லாரும் வந்து ஈசாக்கிட்ட உடன்படிக்கை பண்ணி கர்த்தர் அளவை 28ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் உம்மோடு இருக்கிறாராமே என்று சொல்லி ஈசாக்கோடு கூட உடன்படிக்கை பண்ணினார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவது. இது 7வது ஆசீர்வாதம். அடுத்து 8வது ஆசீர்வாதத்தை பாருங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த 32 மற்றும் 33வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெற்றின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அதற்கு ஷேமா என்று பெயரிட்டார். இப்போ 8வது ஆசீர்வாதம். நல்ல நிரந்தரமா கிடைக்கிற தண்ணி வந்துருச்சு. அங்க இவர்கள் அந்த இடத்துக்கு பேர் வைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இதுக்கு பேர் தாங்க போஜன பலி. எண்ணெயும் மாவும் என்று சொன்னா, அந்த மாவு என்பது 2வது போஜன பலியை குறிக்கிறது. அந்த போஜன பலி என்பது தேவன் ஆசீர்வதித்தருள்வார் என்பதை குறிக்கிறது. அந்த ஆசீர்வாதம் என்பது ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் புத்தியுள்ள ஸ்திரீகள் இருக்கிற இடத்து வீட்டுக்கு மட்டுமே கிடைக்கும். அந்த புத்தியுள்ள ஸ்திரீ யார் என்று சொன்னால் ரெபெக்காள். இந்த ரெபெக்காள் வந்த உடனே ஈசாக்கு 8 விதமான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறார். இப்போ இந்த செய்தியை நிறைய சகோதரிகள் கேட்டுட்டு இருக்கு. நான் உங்களை குற்றம் சாட்டல. ஆனா இந்த தேவனுடைய வார்த்தைய உள்ளபடி நீங்க நிதானிச்சு உங்க மனசாட்சி தொட்டு நீங்க சொல்லுங்க. எத்தனை ஆஸ்தி உங்களால வீட்டுக்கு வந்திருக்கு, எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் வந்திருக்கு. நல்ல வேளை இந்த செய்தியை கொடுக்கும் போது நான் நேரடி மீட்டிங் பேசல. இல்லாட்டி கூட்டம் முடிஞ்சோட எல்லாரும் வந்து மொச்சிடுவாங்க. ஆனா சத்தியம் சத்தியம்தான், அதை மாற்ற முடியாது. இதெல்லாம் வெளிப்படையா இன்னைக்கு பேசப்பட வேண்டிய வார்த்தைகள். அப்போ சரி, இதுவரைக்கும் அந்த ஆஸ்தி இல்லையா, இதுவரைக்கும் அந்த ஐஸ்வர்யம் இல்லையா, தேவ சமூகத்தில் உட்காருங்க, கண்களை மூடுங்க, கதருங்க. நீர் இந்த வீட்டுக்கு என்னை பொண்டாட்டியா கொண்டு வந்தீர், நீர் இந்த வீட்டுக்கு என்னை மனைவியா கொண்டு வந்தீர், நீர் இந்த வீட்டுக்கு ஒரு துணையாய் கொண்டு வந்தீர். இந்த நீர் என்னை இங்க கொண்டு வந்ததுனால என்னால ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வரணும். இதுவரைக்கும் வரல ஆண்டவரே. ஆனா இன்னையிலிருந்து என்னை அப்படி ஒரு புத்தியுள்ள ஸ்திரியா மாற்றுங்க. ஒரு ரெபெக்காளை போல மாற்றுங்க. ரெபெக்காள் வர்றதுக்கு முன்னாடி ஈசாக்கு சாயங்காலத்துல வயல்வெளியில போய் உலாத்துகிறவனும் அலாத்துகிறவனா இருந்தான். அவனுக்கு நடக்கிறதே வேடிக்கை பார்க்கறதே பொழப்பா இருந்துச்சு. ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட சாயங்காலத்துல உலாத்துறதுக்கு போக நேரமே இல்லை. ஏன்னா அடுத்தடுத்த தொழில் வளர்ச்சி, அடுத்தடுத்த தொழில் முன்னேற்றம், அடுத்தடுத்த வருமானம், அடுத்தடுத்த வேலைகள், அடுத்தடுத்த வேலைக்காரர்கள். கர்த்தர் நல்லவை. எனக்கு அன்பானவர்களே, என்னையும் சூத்திரம் மாவு, அந்த நல்ல மாவு என்பது இங்கு 2வதாக போஜன பலி. உங்க ஜீவியத்திலும் இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதத்தையும் ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுத்து உங்களை புத்தியுள்ள ஸ்திரீகளாய் மாற்றி உங்க மூலமா 8 வித நன்மைகளை உங்கள் குடும்பத்தார் பெறுவதற்கு தேவன் உதவி செய்வாராக. இப்பயும் நான் சொல்லி இந்த குறிப்பை முடிக்கிறேன். நீங்க மெய்யான புத்தியுள்ள ஸ்திரியா இருப்பீங்கன்னாக்கா இந்த செய்தியை கேட்டு நீங்க இன்னைக்கு ராத்திரி கூட்டம் முடிஞ்ச பிறகு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் முழுவதையும் நல்லா படிங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரையும் ஒரு நோட்டையும் கையில எடுத்து வச்சுக்கிட்டு ஆஃப்டர் மேரேஜ்
ஈசாக்குடைய திருமணத்துக்கு பின்பு ஈசாக்குக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் எத்தனை, 26ஆம் அதிகாரத்துல என்னென்ன ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னு அந்த ஒரு அதிகாரத்தை மட்டும் நல்லா படிச்சு நீங்களே அந்த ஆசீர்வாதத்தை ஒரு டைன் டேபிள் போடுங்க. நல்ல சோத்திரம் நம்பர் போடுங்க, போட்டு எழுதுங்க. எழுதிட்டு நல்லா கை வச்சு இப்ப சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு தூக்கி பைபிள்ல வச்சுட்டு செல்ஃபுக்கு மேல வச்சுட்டு அலமாரி பூட்டிடாதீங்க. அந்த ஜெப குறிப்பா அப்படியே கொண்டு போய் தலைவாணிக்கு கீழே வச்சுக்கோங்க. காலையில எந்திரிச்ச உடனே நீங்க அந்த பேப்பர் எடுங்க, திரும்பவும் கைய வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, திரும்பவும் ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் நேரம் கிடைக்கும் ஜெபிங்க. இப்படி ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணி பாருங்க. ஆண்டவர் சொன்னபடியே ஆசியும் ஐஸ்வர்யமும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் தந்தருள்வார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்போ இந்த மெல்லிய மாவு, எண்ணெயும் மாவும், இந்த மாவு என்பது முதலாவது நல்ல அருமையான மெல்லிய மாவாய் இருந்தது. இரண்டாவது அது போஜன பலியாய் மாறினது. மூன்றாவது அது எப்படி மாறினது? அதே அதிகாரம், அதே வசனம், லேவியாராகமம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம், அதே வசனம் சொல்லுகிறது. இப்ப அந்த மாவு அருமையான தூப வர்க்கமாய் மாறிவிட்டது. நல்ல தூப வர்க்கமாய் அந்த மாவு மாற்றமடைகிறது. எண்ணெயில் போடப்பட்ட அந்த எண்ணெய் தடவப்பட்ட எண்ணெயோடு கூடிய அருமையான அந்த மாவு இப்ப நல்ல தூப வர்க்கமாக மாறிவிட்டது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் இந்த தூப வர்க்கம் என்பது என்ன? இந்த தூப வர்க்கம் என்பது எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. இந்த தூப வர்க்கத்தை குறித்து பரிசுத்த வேதாகமானது பலவிதமான சத்தியங்களை மகிமையாய் காண்பிக்கிறதாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். எரேமியா 6:20. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சேபாவிலிருந்து வருகிற தூப வர்க்கமும் தூர தேசத்தினுடைய சுகந்த பட்டையும் எனக்கு எண்ணத்துக்கு, உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பமல்ல, உங்கள் பலிகள் எனக்கு இன்பமாய் இராது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ இந்த தூப வர்க்கம் என்பது எதை குறிக்கிறது? எரேமியா 6:20 படி அது தூர தேசத்திலிருந்து வருகிற வெளியேறப்பட்ட நல்ல பொருளுக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த தூப வர்க்கம் என்பது தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய பொருட்கள். ஆனா இந்த எரேமியா 6:20 சொல்லுகிறது, எனக்கு அந்த கந்தப்பட்ட இதுக்கு, அந்த சர்வாங்க தகனங்கள் மேல எனக்கு விருப்பம் இல்லை, நான் அது இன்பமா இருக்க மாட்டேன் கர்த்தர் சொல்ல. ஏன்னாக்கா ஆரம்பத்துல சிலர் தான் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை, கர்த்தருக்கு கொடுக்கிற தசவாகம், கர்த்தருக்கு கொடுக்கிற பங்க ரொம்ப உபத்திரவத்துக்கு மத்தியில, கஷ்டத்துக்கு மத்தியில சந்தோஷமா கொடுப்பாங்க. ஆனா அதே தூர தேசத்திலிருந்து, தூர பட்டணத்திலிருந்து, வெளிநாட்டிலிருந்து தொடர்ந்து அவங்களுக்கு மாத சம்பளம், மாத வருமானம், மாத காணிக்கை, இல்லாட்டி மாத சூத்திர பொருளாதாரம், மகன் மூலமா, கம்பெனி மூலமா, தொழில் மூலமா, நிறுவனம் மூலமா, ஸ்பான்சர் மூலமா, ஊழியத்து மூலமா தொடர்ந்து வர ஆரம்பிச்சுட்டாக்கா இவங்க இங்க கொடுக்கிற காணிக்கை என்ன பண்ணிடுறாங்க? புதிய ஏற்பாட்டுல ஒருத்தன் கடன் கொடுத்தான் பாருங்க. கர்த்தர் நல்லவன், 50 குடம் தண்ணி எண்ணெயை கொடுத்துட்டு ஒரு சீட்டை கொடுத்து 100 குடம் எழுது. கர்த்தர் நல்லவன், ஒரு மாசம் கழிச்சு வாங்க வந்துட்டு போய் ஒரு வாரத்துல கேட்பாங்க. எப்படி அந்த கடன் கொடுத்தவன் அநியாயம் பண்ணானோ அதே போல சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து காணிக்க வரத்துக்கு முன்னாடி, வெளிநாட்டிலிருந்து பொருளாதாரம் வரத்துக்கு முன்னாடி இங்க உழைச்சி சம்பாதிக்கும் போது அதுல அவ்வளவு பக்தி, அவ்வளவு உத்தமம், அவ்வளவு தியாகம் முன்னாடியே செய்யறது உடனே கொடுக்கதான் இருக்கும். ஆனா இப்ப வெளிநாட்டில் வர ஆரம்பிச்ச உடனே தேவன் நம்ம ஆசீர்வதிச்சிருக்காரு, அப்படி நெத்தி வேர்வை நிலத்துல செஞ்சு சம்பாதிக்கும் போது நல்லா இப்படி எல்லாம் பண்ணுமே, இப்ப இன்னும் ஆசீர்வதிக்கும் போது இன்னும் செய்யணுமே என்கிற எண்ணம் வருவது கிடையாது. மனம் குறுகி விடுகிறது, எண்ணம் அப்படி சிதைந்து விடுகிறது.
அதற்கு பலவிதமான சாக்குகள், பலவிதமான காரணங்கள், பலவிதமான உபமானங்கள் சொல்லப்படுகிறது. ஆனா இதை தேவன் என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். அந்த மாதிரி காணிக்கைகளைத்தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, தூர தேசத்தினுடைய கண்டப்பட்ட எனக்கு என்னத்துக்கு? உங்கள் சர்வாங்க தகனத்தின் மேல எனக்கு விருப்பமே இல்லை. உங்க பலிகள் எனக்கு இன்பத்தை கொடுக்கல என்றார். சொல்லும் போது அவர் என்ன சொல்ல? சேபாவிலிருந்து வருகிற அந்த சேபா என்கிறது அந்நிய தேசம், அங்கிருந்து வர்றது எனக்கு வேண்டான்றார். ஆனா அதே சமயத்துல ஓ கர்த்தர் நல்லவே, இதே சேபாவின் காணிக்கைய தேவன் விரும்புகிறவராய் இருந்ததையும் நாம் பார்க்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 66. ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பா தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த மாவு என்பது 3வது தூப வர்க்கத்தை காண்பிக்கிறது. அந்த தூப வர்க்கம் என்பது கர்த்தருக்கு, கர்த்தருடைய ஊழியத்துக்கு, தேவனுடைய மனிதர்களுக்கு செய்கிற காரியத்தை குறிக்கிறது. அப்போ அதை நாம் எப்படி செய்ய வேண்டும்? எரேமியாவில் சொல்லப்பட்டதை போல, முன்பிருந்த உத்தமம் போல இல்லாமல் செய்யக்கூடாது. இப்போ இந்த காலத்தில் என்ன செய்யணும்? அதே ஷேபாவிலிருந்து வரக்கூடிய, அந்நிய தேசத்திலிருந்து வர வைக்கக்கூடிய எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். அது எப்படி இருக்கும்? கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவதை போல இருக்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயவுண்டா. இன்னைக்கு மத்தியானத்துல தினந்தோறும் ஆராதனை. அந்த தினந்தோறும் ஆராதனைக்கு இன்றைக்கு நான் போய் தேவனுடைய செய்தி கொடுத்து எல்லாருக்கும் ஜெபிக்க வேண்டியது அப்படிதான் அறிவிக்கப்பட்டது. நானும் அதற்கு போக வேண்டிய ஆயத்தத்தில் இருந்தேன். ஆனா திடீரென்று எதிர்பாரா விதத்துல பயங்கரமான தலைவலி, அப்புறம் அந்த ஆராதனைக்கு போகக்கூடிய நேரமும் என்னால் முடியாம போயிடுச்சு. கடைசி நேரத்துல நம்முடைய ஸ்தானாபதிகள்கிட்ட சொல்லி அவங்க பொறுப்படுத்த ரொம்ப அருமையா நடத்தினாங்க. அதன் பின்பு மிகுந்த பலவீனத்தோடு படுத்து இருக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தேன். அந்த ஸ்தோத்திரம் பண்ணிட்டு திடீரென்று சொல்லி ஒரு ஊழியக்காருடைய வீடியோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோவை நாளைக்கு காலை நம்முடைய இருட்டோட ஜபம், இரவுக்கிற ஜபம், கரங்கொடுக்க ஒளியோ எல்லா குரூப்லையும் நாளைக்கு காலையில வெளியிடப்படும். நீங்களும் கேளுங்க. திடீரென்று அந்த வீடியோ பார்த்தேன். அருமையான ஒரு தேவ மனுஷன், அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பல, வேண்டியவங்க நாளைக்கு நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு தேவ மனுஷன், நம்பர் 1 அருமையான தீர்க்கதரிசி. அவர் அதுல பேசுறார். அவர் சொல்றார், உலகத்தின் மிக பிரசித்தி பெற்ற பயங்கரமான பெரிய ஊழியக்காரர் சொல்றார். அதுல அவர் சொல்லும் போது இப்படி ஒரு ஊழியக்காரர் தான். அவர் கிரியேட்டிவிட்டி மினிஸ்ட்ரி பண்றவராம். அதாவது பிறக்கும் போதே கையில்லாத ஒருத்த அவர்கிட்ட ஜோம் பண்ணாக்கா, இயேசுவின் நாமத்தில் கை வரக்கடவுதுன்னா, பிறக்கும் போதே கையில்லாம பிறந்தவனுக்கு முழு கை அப்படியே வந்துருமா. நாக்கே இல்லாம ஒருத்தன் வளர்ந்துருக்கான், அவனுக்கு நாக்கே இல்லை, அவன் ஏதோ பாதிக்கப்பட்டு நாக்கை இழந்துட்டான், மனைவி கூட்டு இருந்திருக்கான். இயேசுவின் நாமத்தில் நாக்கு வா அப்படின்னு சொல்லுன்னு புது நாக்கு முளைச்சி சரசர சரசர நாக்கு தொங்குதான். அந்த மாதிரி உடல் உறுப்புகள் எதுனாலும் சரி, அவர் கையை வச்சு இயேசுவின் நாமத்தில் சொன்னா அந்த உடல் உறுப்பு புதுசா தோன்றும். அவ்வளவு வல்லமையான மிகப்பெரிய கிருபை பெற்ற முழு உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர். அவருக்கு தொண்டையில கேன்சர் வந்துச்சு. அவருக்கு பயங்கரமான ஒரு கேன்சர் அவர் அதுல பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகி பிழைக்க மாட்டார் என்று சொல்லி மீண்டும் அவருக்கு எப்படியோ முயற்சி எடுத்து மருத்துவம் பார்த்து நீண்ட போராடி எல்லாரும் அழுது ஜெபிச்சு தப்பி பழச்சன் தம்பராமணின்னு முடிச்சுட்டார். எப்படி பழச்சுக்கிட்டார்? அவர் பழச்சு வந்த பிறகு பார்த்தாக்கா அவர் உடலெல்லாம் மெலிஞ்சு போயிருக்கு, தலையிலுக்கிற மயிரெல்லாம் கொட்டி போயிருக்குது, வாய் கோணி போயிடுச்சு. ஆனாலும் ஒரு கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க. நீங்க உலக பிரசித்தி பெற்ற தேவ மனுஷராச்சே,
இல்லாத உறுப்புகளை அடுத்த செகண்ட்ல முழுசா முளைக்க பண்ணுகிறவராச்சே. உங்களால எத்தனையோ 1000 பேர் உடல் உறுப்புகளை பெற்று அற்புத அடையாளங்கள் பெற்று மரித்தோர் இருந்தாங்களே, உங்களுக்கு ஏன் கேன்சர் வந்தது? ஏன் சாக பழைக்க போனீங்கன்றப்போ அவர் வெளிப்படையா சொல்ற ஒரு இது, அந்த வீடியோ பார்த்து நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அவர் சொல்றாரு, நான் நல்லா ஊழியம் செஞ்சேன், ஆனா எனக்கு வயது முதிர்ச்சின்னு வந்தப்போ நான் கொஞ்சம் வீட்டுல அமைதியா உட்கார வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த உட்கார்ந்து இருக்கும் போது நான் ஒரு தவறு பண்ணிட்டேன். ஊழியம் செய்யும் போது நான் எப்படி டைட் ஷெட்யூல்ல இருந்தனோ, கத்தரோட இருந்தனோ, இப்ப வயது முதிர்ந்து வீட்டுல இருக்க ஆரம்பிச்ச உடனே அந்த தேவனோடு இருக்கிற நேரம் எனக்கு குறைஞ்சிருச்சு. தேவனோடு இருக்கிற நேரம் குறைஞ்ச உடனே என்னை பார்க்க நிறைய ஊழியக்காரர்கள் தேவ பிள்ளைவன அவங்கள்ட்ட உட்காந்து நிறைய எல்லா ஊழியக்காரர்களை குறித்து நான் குறை பேச ஆரம்பிச்சேன். அவன் சரி கிடையாது, இவன் சரி கிடையாது, இப்படி பண்றது சரி கிடையாது, அதனாலதான் ஊழியர்கள் எல்லாரும் குறை பேசினேன். நான் கொஞ்ச நாளுக்கு அந்த குறை பேசுற வேலையை வச்சேன். நான் நல்லதை விட்டுட்டு தேவையில்லாத உட்கார்ந்த இடத்துல செய்ய ஆரம்பிச்சேன். என்னைக்கு அதை பேச ஆரம்பிச்சனோ அடுத்த கொஞ்ச நாள்லயே எனக்கு கேன்சர் வந்துருச்சு. அப்புறம் நான் ரொம்ப தப்பிக்க முடியாத நிலைமை வந்தது. மீண்டும் எல்லாரும் சொன்னாங்க, அறிக்கையிட்டேன், அழுத, மன்னிப்பு கேட்டேன். எனக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. இப்ப உயிரோடு இருக்கிறேன். ஆனா முன்பு போல என்னால ஒண்ணு செய்ய முடியல. அப்போ அந்த வீடியோ பார்த்த உடனே நான் ரொம்ப சிந்திக்க ஆரம்பித்தேன். இது எவ்வளவு உண்மை. தேவனுக்காக நாம் செய்கிற காரியங்கள் சேவாவிலிருந்து வரக்கூடியதா இருந்தாலும் அந்த ஒரு தொய்வு என்பது அதில் இருக்கவே கூடாது. அந்த தொய்வற்ற ஒரு நிலைமையா ஷேபாவின் நன்மைகளை நாம் செய்கிறவர்களா இருக்கும் போது நாம் மரண பரியந்தம் கர்த்தருக்கு உயிருள்ளவர்களா இருக்க முடியும், சுகமுள்ளவர்களா இருக்க முடியும், நல்ல சாட்சியா இருக்க முடியும். அந்த கர்த்தருடைய காரியத்துல வேற்றுமை நிழல் என்பது இருக்கவே கூடாது. கர்த்தர் நல்லவர், தேவனுடைய நாம மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த மாவு என்பது தூப வர்க்கம். அந்த தூப வர்க்கம் என்பது தூர தேசத்திலிருந்து வருகிற சேமங்கள். அந்த தூர தேசத்திலிருந்து வர்ற சேமம் வந்த பின்பு நம்முடைய நடத்தை மாறக்கூடாது, குணம் மாறக்கூடாது, சுபாவம் மாறக்கூடாது, கிரியை மாறக்கூடாது. முன்பை விட இன்னும் தீவிரமாயும் முன்பை விட இன்னும் மகிமையாயிருந்தா இந்த ஏசாயா 60:6 அது கர்த்தரின் துதி என்று தேவனால் பிரஸ்தாபப்படுத்தப்படும். அதுதான் நல்ல தூப வர்க்கம். இந்த மாவு என்பது முதலாவது மெல்லிய மாவு, இரண்டாவது போஜன பலி, மூன்றாவது தூப வர்க்கம், கடைசியா நான்காவதாக இந்த எண்ணெய் கலந்த மாவு என்பது எதை குறிக்கிறது? அதே லேவியராகமம் அதே 6ஆம் அதிகாரம் அதே 15வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க 4ஆவதாக சொல்லுவது நல்ல வாசனையாக என்று சொல்லி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்ல வாசனையாக இந்த அருமையான எண்ணெய் கலந்த மாவு இப்ப என்ன ஆயிருச்சு? நல்ல வாசனையாய் மாறிவிட்டது. கர்த்தர் நல்லவர். இந்த வாசனையில 2 விதமான வாசனை உண்டு. அந்த 2 வித வாசனையும் ஒரே வசனத்துல சொல்லப்பட்டது. இப்ப அந்த வசனத்தை வாசிக்கிற இந்த 2 வாசனையில நீங்க என்ன வாசனையா இருக்கிறீங்கன்றத நீங்களே முடிவு பண்ணுங்க. உங்களை பார்த்து நீங்க சரியா, நீங்க நல்லா இருக்கீங்களா, கெட்டு போயிட்டீங்களா, ஐயோ அது வரப்போகுது இது வரப்போகுது, நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. என்னுடைய வேலை சத்தியத்தை போதிக்க வேண்டியது. அப்போ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். அந்த 2 வாசனையில நீங்க எந்த வாசனை என்பதை நீங்களே முடிவு பண்ணுங்க. உங்களுக்கும் கர்த்தருக்கும் அது சுத்திரம் காரணமா இருக்கட்டும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 2:16. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு எதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவே.
இந்த 2 சொல்லுகிறது, ஒன்று மரண வாசனை, இரண்டாவது ஜீவ வாசனை. இப்போ இந்த 2 வாசனையில நம்முடைய ஜீவியம் எந்த வாசனையா இருக்குது? பழச்சாம செத்தா போதும், இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இனி இருந்து என்ன பண்ண போறோம், ஐயோ இனி எனக்கு வாழ்க்கை வெறுப்பா இருக்குது, ஓ கர்த்தாவே எடுத்துக்கொள்ளும், இப்படி இருக்குதா? இல்ல, நான் ஜீவ வாசனையா இருந்து சாகர வரைக்கும் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனின் சாட்சியா இருப்பேன்கிற அந்த வாசனையா? இன்றைக்கு நிறைய பேருடைய கிரியை, ஜீவியம், செயல் எல்லாம் மரண வாசனையாய் உயிரற்றதாய் இருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது, உயிர் இல்லாததாய் இருக்கிறது, பேச முடியாததாய் இருக்கிறது, செத்த பிணமாய் இருக்கிறது, செயலற்றதாய் இருக்கிறது. ஆனா உருவம் மட்டும் பத்திரமா இருக்கு. அதே சமயத்துல ஒரு கூட்டம் தேவனுக்காக இருக்கிறது, அது நல்ல ஜீவ வாசனையின் கூட்டம். அதை நீங்க காட்டுல கொண்டு போய் விட்டாலும் அது அந்த ஜீவ வாசனை வீசிட்டு இருக்கும், அல்லது நீ நாட்டுல கொண்டு போய் விட்டாலும் அது ஜீவ வாசனை வீசிட்டு இருக்கும். ஓ, தன் ஜீவன் இருக்கிற வரைக்கும் தேவனுக்கு ஜீவனுள்ள வாசனையாய் வாழுவார்கள். அப்போ பூமியில மரண வாசனை வாழ்ந்தது யார், ஜீவ வாசனை வாழ்ந்தது யார் என்பது இந்த ஒரே வசனத்துல எப்படி 2 வாசனை வருதோ, அதே போல் வேதாகமத்தில் ஒரே சம்பவத்துல 2 வாசனைக்குரிய மனிதர்களை பார்க்கலாம். மரண வாசனை உள்ள மனுஷனையும் ஜீவ வாசனை உள்ள மனுஷனும். அப்ப மரண வாசனை வாழ்ந்த மனுஷன் யாருன்னா ஐஸ்வர்யவான் என்கிற சம்பிரனன். அந்த சம்பிரமமாய் வாழ்ந்தவன், அந்த ஐஸ்வர்யவான், அவன் மரண வாசனை வீசினான். அவன் மரித்த போது நரகத்துக்கு கொண்டு போகப்பட்டான். அதே சமயத்துல, அதே அதிகாரத்துல, சம்பவத்துல ஜீவ வாசனை வீசினது லாசரு. அந்த லாசரு ஜீவ வாசனை வீசினபடினால் அவன் நேரடியாக ஆபிரகாமுடைய மடியிலே போய் உட்கார்ந்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த எண்ணெய் பூசப்பட்ட 5வதாக, ஓ கர்த்தர் நல்லவே, அது நல்ல வாசனையை காண்பிக்கிறது. இன்றைக்கு ஒரு கேள்வியோடு இந்த தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் முடிக்க விரும்புகிறார். நீங்க மரண வாசனையா இருக்க போறீங்களா, ஓ கர்த்தர் அல்லது ஜீவ வாசனையா இருக்க போறீங்களா என்பதை யோசிங்க. அந்த மரண வாசனையை கர்த்தர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வேதம் என்னும் ஜீவ வாசனையை வைத்திருக்கிறார். ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஓ கர்த்தர் நல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்த எண்ணெய் பூசப்பட்ட மாவு 4வதாகி ஜீவ வாசனையாய் மாறினதை போல நானும் உமக்கு ஜீவ வாசனையாய் இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே. அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் மீண்டும் ஒரு விசையாய் நாங்கள் உங்களுடைய தேவ சமூகத்துல வந்து எண்ணெய் பூசப்பட்ட மாவு என்கிற அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்க உதவி செய்திரையா. எங்கள் வாழ்க்கை நல்ல மரண வாசனையாய் இராதபடிக்கு ஒவ்வொருத்தருடைய ஜீவியமும் ஜீவ வாசனையாய் மாறுவதாக, அந்த ஜீவ வாசனை எழும்பத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். ரொம்ப முக்கியமாய் இன்றைக்கு ஆசீர்வாதங்களை குறித்து திரளாய் பேசினீர். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் என்று சொல்லி, ஆண்டவரே ஆஸ்தி என்றால் என்ன, ஐஸ்வர்யம் என்றால் என்ன, புத்தியுள்ள ஸ்திரீ என்றால் யார், வேதத்தில் 8 ஆசீர்வாதத்தை பெற்றது யார் என்கிறாய் எல்லா விளக்கத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கு இரவுக்கு ஒரு ஜெபத்துக்கு வந்து கலந்து கொண்டே எல்லா குடும்பங்களிலும் இந்த நித்திய ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக, ஆண்டுடைய நன்மை கிருபை தொடருவதாக, தேவனுடைய வல்லமை பெரிய காரியத்தை செய்வதாக. நீ ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், நீர் பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், இந்த வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். இரவில் உடைய பிள்ளைகளுக்கு நல்ல நித்திரை தாரும். அதிகாலை இருட்டோடு ஜெபத்திலே கலந்து கொண்டு இந்த மாத இறுதி நாட்களிலே ஆண்டவரே மாத இறுதியின் சகல சேமத்தை அனுபவிக்க உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு
அனுபவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.